இல்லை இசைதான் என்று உங்கள் மனதை அசைய வைக்க வருகிறான் என்னுடைய அருமை தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள். சார், வாழ்க்கையிலே இசை வேண்டுமா அல்லது நல்ல கருத்து வேண்டுமான்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் உங்களுடைய கருத்துக்கு எதிரி கிடையாது. கருத்து வாழ்க்கையிலே தேவை. வாழ்க்கையில இசை வேணுமா கருத்து வேணுமா இல்ல, பாடலுக்கு ஒரு பாட்டு நிலையா இருக்கிறதுக்கு கருத்து வேணுமா இசை. ஆமா, ஒரு பாடலுடைய வெற்றிக்கு அல்லது பாடல் நிரந்தரமாக நிலைப்பதற்கு கருத்து வேணுமா இசை வேண்டுமான்னு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே. நாங்கள் உங்கள் கருத்தை குறைத்து பேசுவதற்காக வரல. கருத்து நல்லா தான் இருக்கு, ஆனால் இசை என்பது எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும்ல. எதிரே இருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது உங்கள் மகிழ்ச்சியிலே பட்டாம்பூச்சி அடித்து பறக்கக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதும் இசைதான். அந்த எதிரே இருக்கிறவன் சோகமாக இருக்கிற பொழுது உங்கள் சோகத்திற்கு மருந்து தடுவதும் இசைதான். அப்ப ஒரு பாடலுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா அது எங்கள் இசையிலே இருக்குங்கிறதா எங்களுடைய வாதமே தவிர உங்கள் கருத்தை குறைத்து பேசுவது எங்களுடைய நோக்கமே கிடையாது. அதனாலதான் பெரியவர்கள் சொல்லும் பொழுது, எங்கள் அண்ணனை போன்று இசை தெரிந்தவர்கள் சொல்லுகிற பொழுது, ஒழுங்குபடுத்தப்பட்ட சப்தத்திற்கு பெயர் இசை என்று சொன்னார்கள். அந்த இசையினுடைய வெற்றி தான் இன்னைக்கும் பாடலாவே நிக்குது சார். ராவணனை பற்றி வந்தோன பேசினாங்க, இலக்கியங்களை பற்றி எல்லாம் பேசினார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அணியிலே இருக்கக்கூடிய அணித்தலைவர் சொன்னார், இறைவனுடைய கைகளிலே இருக்கிற எத்தனையோ கருவிகள் இருக்கின்றன, ஆனால் அத்தனைக்கும் முன்னோடியாக எங்கள் இசை கருவி கையிலே இருக்கிறது என்று சொன்னால் இறைவனே இசைக்கு ஆட்படுவாங்கிறதான சார் வாழ்க்கையினுடைய வரலாறு. இசையை மறந்துட முடியுமா சார்? இந்த சிவபெருமான தன் பக்கம் வயப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக ராவணன் தன்னுடைய கைகளிலே இருக்கிற அந்த தந்தி கருவியை எடுத்து வாசிக்கிறானா. இசை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த தந்தி கருவியிலே இருக்கக்கூடிய ஒரு நரம்பானது அருந்து கீழே விழுந்த பொழுது என்ன செய்வது என்று யோசித்த ராவணேஸ்வரன் தன்னுடைய காலிலே இருக்கக்கூடிய நரம்பை கொண்டு வந்து அதனுடைய தந்தி கருவியா கட்டி அதனுடைய இசையை நிறைவு செய்த பொழுது அவன் வாசித்த இசையிலே மயங்கி இறைவனே அவனுக்கு ராவணேஸ்வரனாக வாழ் என்று சொல்லி வாழக்கூடிய அளவிற்கு வரங்களை அள்ளி கொடுக்கிறான் இந்த இறைவன். சொன்னா சாதாரண மனுஷங்க நம்மெல்லாம் அந்த இசைக்கு மயங்காதவங்க இருப்பாங்களா? அதனாலதான் ஒரு காலத்திலே எங்கள் அண்ணனுக்கு பிடித்த பாட்டு ஒரு பாட்டு கொண்டு வந்து பாடுகிற பொழுது முருகப்பெருமானே மேடைக்கு வருவான் சார். பாடல் பாடும் பொழுது பாடுவார், தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, அமிழ்தினும் இனிதான தமிழ் பாட்டு, அமிழ்தினும் இனிதான தமிழ் பாட்டு, அந்த ஆறுமுகம் மயங்கும் இதை கேட்டு, தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, திருப்புகழில் மணக்கும் தமிழ் இசையே தேன் திருவாசகம் தண்ணீர் தமிழ் இசையே, திருப்புகழில் மணக்கும் தமிழ் இசையே தேன் திருவாசகம் தண்ணீர் தமிழ் இசையே, திருவருட்பாவெல்லாம் தமிழ் இசையே, திருவருட்பாவெல்லாம் தமிழ் இசையே, தமிழ் தெய்வத்தை வசமாக்கும் தமிழ் இசையே, தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, நான் தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி. சார், ஒரு இசைக்கு இருக்கிற மரியாதை அதுதானே சார்? இறைவனை கொண்டு வந்து மேடையிலே நிறுத்த முடியும்னா அதற்கு இசை என்கின்ற ஒரு கருவி தேவைப்படுது சார். இதை வேண்டுமானால் பின்னணி இசை என்று சொல்லி இருக்கலாம்,
ஆனால் ஒரு பாடலுடைய வெற்றி என்பதிலே முன்னணியாக வந்து நிற்பது இசையாக மட்டுமே இருக்கும். தயவு செய்து மறந்துடாதீங்க. இசையமைப்பாளர்கள் என்கின்ற ஒருவனால் மட்டும்தான் இவனை கொண்டு இந்த பாடலை பாடினால் இந்த பாடல் வெற்றி பெறும் என்பதை கண்டுபிடித்து கொண்டு வந்து உள்ளே சேர்க்க முடியும். மறந்துடாதீங்க. இசை என்பது நீங்கள் நினைப்பதை போல இதோ இருக்கிற கருவிக்கு பெயர் அல்ல இசை. அதோ வாசித்துக் கொண்டிருக்கிற தபேலா என்கின்ற இசை கருவி என்று சொல்லுவார்கள். அது மட்டும் இசை இல்ல. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பெயரை வைக்கிற பொழுதே நம்முடைய தொண்டையை கரு வளையம் என்று சொன்னார்கள். இதிலே இருந்து வருகிற சப்தத்திற்கு பெயரும் இசைதான். அந்த இசையை யாரை வச்சு கொடுக்கலாங்கிறத யோசிச்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாரிடத்துல இருக்குன்னா அந்த இசையமைப்பாளனுடைய கையில இருக்கு. அதனாலதான் நம்முடைய அந்த கிருஷ்ணனை பற்றி பாடல் எழுதுகிறார்கள், கிருஷ்ணகானம் எழுதுகிறார்கள். எழுதுகிற பொழுது யாரை வைத்து பாடலாம் என்று 10 பாடலை கண்ணதாசன் எழுதி கொடுத்தார். 10 பாடல் ஒரே கவிஞனாக இருக்கிற எங்கள் பாட்டன் கண்ணதாசன் எழுதியது பெருமைதான். ஆனால் எந்தெந்த பாடல் யாரை வைத்து பாடினால் வெற்றி பெறும் என்பதை கண்டுபிடித்து தந்த எங்கள் MS விஸ்வநாதனை மறந்துட்டா அந்த பாட்டு இன்னைக்கு நிக்குமாங்க? அந்த பாட்டு நிக்குமா? அதனாலதான் கொண்டு வந்து TM சௌந்தரராஜன் அவரிடத்திலே கொடுத்த பொழுது கொடுத்தார்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. TMS கொண்டு கொடுத்தாங்க. அதே போல இசை அருவியாக இருக்கக்கூடிய இசைமணி இடத்துல கொண்டு வந்து கண்ணா என்கின்ற பாடலை கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது சார். திருக்கடவூருக்கு பக்கத்திலே நம்முடைய ஊருக்கு பக்கத்திலே வாழ்ந்த திருக்கடவூரிலே வாழ்ந்த அபிராமி பட்டர் கூட இன்றைய தினம் என்னவென்று கேட்ட பொழுது இறைவனின் மேலே கொண்டிருந்த அந்த மாயையிலே அந்த அன்பிலே மயங்கி இருந்த பொழுது திதியை மாத்தி சொன்னார். அமாவாசைன்னு சொன்னார். அமாவாசைன்னு சொன்னா அமாவாசை நாளன்று பௌர்ணமின்றார். பௌர்ணமி என்று சொன்னால் இன்றைக்கு அந்த நிலவு வருமானு கேட்ட பொழுது நிலவு வரும் என்று இறைவன் மீது வைத்திருக்கிற அந்த பற்றினாலே கூறினார். 100 பாடல்களை பாடினார். 79வது பாடல் பாடுகிற பொழுது அம்பிகையே இறங்கி வந்து நிலவை அந்த அமாவாசை தினத்தன்று நிலவை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பாடலுக்கு இருக்கிற மரியாதை அதுதான். அதனாலதான் ஒரு காலத்திலே பாடல் பாடும்போது சொன்னார்கள், மணியே மணியின் மொழியே ஒளிரும் அணிபுனைந்த மணியே அணிக்கும் அணிக்கழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டுவும் கண்ணாலே சொல்லடி அபிராமி. சார் இந்த பாட்டு அப்படியே நீண்டுகிட்டே போகும் சார். சொல்லடி அபிராமி என்று சொன்னவுடன் மேலே இருக்கிற அந்த அமாவாசை தினத்தை கூட முழு பௌர்ணமி நிலவாக கொண்டு வந்து காட்ட முடியும் என்று சொன்னால் எங்கள் இசைக்கு கிடைத்திருக்கிற மரியாதை தவிர வேற என்ன சார் இருக்கும்? உங்களுடைய வரி எங்களுக்கு தேவை, நாங்கள் ஏத்துக்கிறோம் சார். ஒரு பொண்ணை பார்க்கும் போது இப்ப இதை சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம காலத்துல நீ சொல்ற மாதிரி சொல்லு, தப்பா ரைட்டாங்க நான் சொல்றேன். இல்லனே, நான் இப்ப ஒரு பூவை எடுத்துட்டு போய் ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு கையில ஒரு மலரை எடுத்துட்டு போய் நிக்கிறேன். இது சாதாரண விஷயம். ஆனா இந்த விஷயத்தை கூட இசையிலே கொண்டு வந்து சேர்த்து கொடுத்த பொழுது அவர் கவிஞன் பாடினா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். உன் இளமைக்கு தனியாக துணையாக வந்தேன்னு வார்த்தையில சொன்னா தப்பா போயிடும். அதுதான் சரியான வார்த்தை. ஆமா, தனியா தான் வரணும். உன் இளமைக்கு தீனியாக வந்தேன்னு சொன்னா தப்பு.
உன் இளமைக்கு துணையாக வந்தேன்னு சொன்னான் பார். அங்கதான் கண்ணதாசன் நிற்கிறான். கண்ணதாசன் சார் நல்லா கைதட்டி கொடுங்க சார். அந்த கண்ணதாசன் நின்றால் கூட அதிலே கொண்டு வந்து இசையை கொண்டு வந்து சேர்த்த பொழுது சாதாரணமாக இருந்த பாடல் உயிரோட்டமாக வெளியே வருதுன்னா எங்கள் இசைக்கு கிடைக்கிற மரியாதை. முதல் வார்த்தை போட்டா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். ஆமா, என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்டான். அவன் மலரோட இருக்கிறான், மகாராணி. என்ன பாருங்க சார். சார் இதெல்லாம் வந்து இசை இருந்தாலும் இல்லாட்டினாலும் கண்ணதாசனுடைய வரிகளை சொன்னால் அந்த இடத்துல காதல் வந்து நிற்கும். ஏன்னா கண்ணதாசங்கிறவன் சாதாரணமானவன் சார். அவன் காதலித்து உழுவது சுகமா, தொழுவது சுகமா, வண்ண தோகை கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, இல்லை இல்லை பழகிய காதலை எண்ணி பள்ளியிலே தனித்து அழுவதே சுகம் என்பேன். அறிந்தவர் அறிவாராக எல்லாருக்கும் தெரியாத நண்பர்களே, இதுதான் கண்ணதாசன் முதலில் எழுதிய தனி கவிதை. அதை ஆரம்பிக்கிறப்பே கேட்கிறது அழுவது சுகம். அழுவது சுகம் இல்லையா சார்? வார்த்தையிலே வார்த்தை ஜாலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த வார்த்தை ஜாலத்தை கூட இசையிலே கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது நம்முடைய மனசுக்குள்ள வந்து நிற்குதே. அதனாலதான் நம்ம தமிழை சொல்லுகிற பொழுது முத்தமிழ் என்று சொன்னார்கள். நம்முடைய முத்தமிழாக இருக்கிற அந்த தமிழிலே முதலிலே நாடக தமிழை கடைசியிலே வைத்து, இயல் தமிழை முதலிலே வைத்து, இசையை கொண்டு வந்து இடையிலே வைத்து நோக்கம் என்ன தெரியுமா? இயலுக்கு மெருகூட்டி, இசை நம்முடைய சாதாரணமாக இருக்கிற இயலுக்கு மெருகூட்டி நாடகத்தை உருவகப்படுத்தி உள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டையும் இணைக்கிற உயிர் பாலமாக எங்கள் இசை இருந்தால் மட்டும்தான் அது உயிர்ப்பா இருக்கணும் சொல்லிதான் கொண்டு வந்து இசையை உள்ள கொடுத்தான். அதனாலதான் பாடல் சொல்லும் பொழுது கூட கண்ணதாசன் பாட்டு தான் இதே பாட்டு. அதுல ஏன் இசையை நடுப்புற வச்சானா, இயலோடு சேர்ந்தாலும் இயல் இசை, ஆமா, கூத்தோடு சேர்ந்தால் கூத்திசை. ஆனால் இசை தனியாக இருந்தாலும் இசைதான் எல்லாரும் கேட்கலாம்ல. அதனாலதான் திருமண நேரங்களிலே வருகிற இசை கருவியை கொண்டு கூட பாடல் எழுதி கொண்டு வந்து இசையை சேர்த்தாங்க. நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார். வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் கருத்து எங்களுக்கு வேண்டும். நீங்கள் சொன்னதை போல உங்கள் கருத்து என்பது வேணியாக இருக்கட்டும், அதிலே பூசி வருகிற வர்ணமாக உங்கள் கருத்து இருக்கட்டும், மின்னிக்கொண்டு வெளியிலே தெரிகிற இந்த உடலை போன்று உங்களுடைய கருத்து இருக்கட்டும். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கருத்து இந்த மக்களிடத்திலே போய் நிற்க வேண்டும் என்று சொன்னாலும் உள்ளே ஓடுகிற உயிரை போல எங்களுடைய இசை அதோடு கலந்திருக்க வேண்டும். இப்படி இசை கலக்கவில்லை என்றால் உங்கள் கருத்திற்கு வேலை இல்லாமல் கருத்து போய்விடும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி, வாழ்க்கையிலே எந்த நிலையாக இருந்தாலும் ஒரு பாடலுடைய வெற்றி என்பது அடிநாதமாக இன்று இன்றைக்கு உலகத்திலே நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருப்பது எங்களுடைய இசையே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பா நம்பிக்கை எல்லாம் நல்ல ஒரு முறை கைத்தட்டு. இந்த இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்கிற அந்த வரி ஆங்கில கவிதையினுடைய தழுவல். இந்த அக்பர் அண்ட் த தான்சன் அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுலேருந்து கொண்டு வந்தான். நீங்கள் கண்ணதாசன் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு எதுன்னா, பல மொழியில் உள்ள வார்த்தைகளை தமிழ் மொழியில் கொண்டு வந்து சேர்த்து இல்லையா? ஒரு 5 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லிடுவோம். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. மிகச் சிறப்பாக குழுமி இருக்கிற அருமையான நமது பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் மீண்டும் வணக்கத்தை சொல்லி, ஒரு அருமையான கேள்வி கணையோடு இந்த பட்டிமன்றம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாடல் என்று வருகிற பொழுது அதில் இசை என்பது இருந்தால்தான் அது பாட்டு. நீங்கள் ஒரு காலத்தில் சினிமா தொடங்கிய பொழுது ஒரு படத்தில் 30 பாட்டு 31 பாட்டு வச்சான். மகாகவி காளிதாசன் ஒரு படம் 52 பாட்டு, 4 தடவை ரீலை மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க. இப்போல்லாம் 52 பாட்டு போட்டால் நம்மளை ஏஞ்சி ஓடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரை இசை மனிதர்களின் மனதை கவர்ந்தது மட்டுமல்ல, மனிதனை நடமாட வைத்தது.
நீங்கள் இசை எப்படா நடமாட வைக்கும்னா, இங்கே அருமையாக 4 பேரும் பேசினார்கள். தம்பி சொன்னதை போல இவை இசை கருவிகள். ஆனால் இசை என்பது கருவிகளில் இருக்கிறதா கருவில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையில் இருந்து உதைக்குது பாருங்க, அதுவே ஒரு தாளகதியோடு தான் உதைக்குமா. அப்போ என்னடா அர்த்தம்னா, கருவிலேயே குழந்தைக்கு அந்த இசை உருவாகுது. வெளியில் வருகிற பொழுது கூட அந்த குழந்தைக்கு எது இசை தெரியுமா? அந்த தாயின் அழுகை தான் இசை. அந்த தாய் அழுகிற சுரம் இந்த குழந்தை, நம்முடைய தாய் நம்மை அழைக்கிறாள்னு உதைத்து உதைத்து வெளியே வருவதற்கு தாளக்கட்டு தாயின் சுரம். தாய் அழுகிறது பல பேர் நினைக்கிறோம், தாய் அழுவது வலியால் அழுகிறாள் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை தோழர்களே, தாய் அழுதால்தான் குழந்தை சுகமாக பிறக்கும். அந்த இசை அந்த குழந்தைக்கு மத்தியில் இருக்குது. அதனால தான் இந்த இசைக்கு எல்லையே இல்லை என்று சொன்னார். இசை என்பது ஒவ்வொரு பாட்டுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஏண்டானா, ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த அணியில் சொன்னார்கள், அதனால தான் இதுக்கு போட்டேன் திறமான இசையே என்று போட்டேன். இதற்கு போட்ட பொழுது உரமான சிந்தனையா என்று கேட்டேன். ஏன், ஒரு சிந்தனை காலம் காலமாக மாறி இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கிற வரிகளுடைய அழுத்தம். என் தங்கை வேம்பு சொன்னார், நான் ஒரு சிந்து காவடி சிந்து பாட்டு, சிந்து பைரவி படத்தில் இளையராஜா புகுந்து விளையாடியிருப்பார். தியாகராஜருடைய ஆராதனையை கொண்டு போய் நாட்டுப்புற பாட்டில் கொண்டு போய் வச்சிருப்பார் இல்லையா? பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். அதை கடைசியா ஜதி சொல்லி மறி மறி நின்னே முரளிங்க சுனதா கொண்டு வந்து பாட்டிட்டாரா இல்லை. ஒரு நாட்டுப்புற பாட்டு மெட்டில் கர்நாடக. நீங்கள் இளையராஜா மாதிரி இசையில் விளையாடுறது கிடையாது. ஒரு ஒப்பாரி பாட்டு சார், அந்த ஒப்பாரி பாட்டை படத்தில் தாலாட்டா மாற்றினார். இன்னைய வரைக்கும் அது தாலாட்டா ஒப்பாரியான்னு எவனும் இல்லை. ஏன், அந்த காலத்திலேயே ஒப்பாரி பாட்டை காதல் பாட்டாக மாற்றினான். ஒரு காதல் பாட்டே சோகமாக மாற்றினான் கங்கையமரன். எந்த படத்தில்? மௌன கீதம்னு ஒரு படம், அதில் ஒரு காதல் பாட்டு போட்டிருப்பான். குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே உள்ளூர ஊருதம்மா, அது ஏதா தெரியலையே அதை நான் அறியலையே, ஒரு ராகம் ஒரு தாளம் அது உன்னாலே உண்டானது, குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதம்மா. இது சந்தோஷமா போட்ட ராகம். எங்க அண்ணன் மாணிக்க தான் சொல்லுவார், இதையே அப்படியே இழுத்தோம்னா பேத்தாஸ். அதே பாக்கியராஜும் சரிதாவும் பிரிஞ்ச பிறகு இதே வரிய அப்படியே மாற்றுவார். மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே காத்து உள்ளூர ஊருதம்மா. ராகத்தை மாற்றிட்டான் இல்லையா? அந்த காலத்தில் பெரிய டப்பாங்குத்து பாட்டு எது தெரியுமா? தம்பியெல்லாம் இன்னைக்கு பாட நேரம் இல்லை. சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் சித்ரா பௌர்ணமிக்கு ஆற்றுல பாடின பாட்டு இல்லையா? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சி குலுங்குதடி, சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிகப்பு பச்சான இழுக்குதடி. இந்த பாட்டு சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு பாடுறது. அதே படத்தில் 2 சீன் கழிச்சு சிவாஜி ஜெயலலிதாவும் பிரிஞ்சிருவாங்க. சிவாஜி தனியாக பாடுவார். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சி குலுங்குதம்மா, சிறு கண்ணாடி குத்தி சிகப்பு மச்சான இழுக்குதம்மா. அப்படின்னா எல்லாம் அழுதுருவான்.
ஒரே வரிசை ஆனந்தமாக இருப்பதற்கு இசை பயன்படுகிறது, அதுவே சோகமாக இருப்பதற்கு பயன்படுகிறது. அப்போ என்னடா அர்த்தம்னா, சிந்தனை மாறாமல் இருக்கிற பொழுது அதை கொண்டு போய் சேர்க்கிற வழிகள் மாற்றுகிறது. வைரமுத்துக்கு எத்தனையோ தேசிய விருது கிடைத்த பாட்டு இருக்கலாம், ஆனால் இந்த மேடையில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதத்தில் மறைந்து போன 3 பேரையும் இந்த 8 பேரும் ஞாபகப்படுத்துகிறாங்க. பாரதி ராஜா என்ற ஒரு மிகப்பெரிய கலைஞனை, பாக்கியராஜ் என்கிற என்னுடைய இனிய நண்பரை, இந்த உலகத்தில் இசைத்தாயாக இருக்கிற அம்மா ஜானகியை இந்த மேடையில் அத்துணை பேருமே நினைத்திருக்கிறோம். மனதார அவர்களை நாம் அத்துணை பேரும் நேசித்திருக்கிறோம். நல்ல கைத்தட்டி வானில் இருக்கிறவர்களுக்கு நமது இந்த மேடையை சமர்ப்பணம் செய்யணும். நீங்கள் பாரதி ராஜாலாம் சாதாரண ஆள் இல்லை, பாஸ்கர் நல்லா பாடிட்டார் இல்லையா? அந்த பாரதி ராஜாவுக்கு இருக்கிற பெரிய பெருமை என்ன தெரியுமா? எல்லா பாட்டையும் இளையராஜாட்ட ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருப்பார். ஏன்? இவர் என்ன நினைக்கிறாரோ அதை இளையராஜா செய்வார். பணத்தோட கதையை அதான் வேம்பு சொன்னப்ப அந்த வார்த்தை போட்டுச்சு பாருங்க, என் விதி அப்போது தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைந்திருப்பேன். இளையராஜா சிந்து பைரவியில் பயங்கரமாக விளையாடுவான். இசையோட நுணுக்கத்தில் சிந்து பைரவியில் இளையராஜா பாலச்சந்தருக்காக ஒரு வரி போட்டிருப்பான். அந்த பாடகன் மிகப்பெரிய பாடகனாக இருந்து குடிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி சுகாசினி கடிதம் போட்டு நான் உன்னை பார்க்க வருகிறேன்னு சொல்கிற பொழுது இசையில் ஆரோகணம் அவரோகணம்னு உண்டு, ஏற்றி பாடுறது இறக்கி பாடுறது. ஆனால் தான் விரும்பிய பெண் மீண்டும் வரப்போகிறாள்னு ஏற்றியே பாடுவான், இறக்கவே மாட்டான். இளையராஜா செய்த இசை வித்தை. கலைவாணியே கலைவாணியே உன்னைத்தானே நினைத்தேன், உயிர்த்தீயை வளர்த்தேன், பரம்பேன் பரம்பேன் துடித்த தொழுத பலமுறை நினைத்த அழுத இசை தரும் கலைவாணியே. ஏன் அதே படத்தில் கொண்டு போய் சிவகுமாருக்கு ஒரு பாட்டு போட்டுருப்பான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஒரு சூரியன் வள்ளிக்கு காத்திரு சாமி என கண்ணை கட்டி காட்டில சாமி சாரா சாரா சாராயத்தை ஊத்து ஜஞ்சலத்தா சாசா சாராயத்தை ஊத்து ஜஞ்சலத்தா. இந்த பாட்டில் என்னடா வித்தியாசம்னா, எல்லா பாட்டையும் ஜேசுதாஸே பாட வச்சுருக்காரு. ஜேசுதாஸை போல இசையமைகள் கிடையாது. இதே மாதிரி ஒரு படத்துக்கு பாட்டு கொடுத்தா எல்லா பாட்டையும் சக்ஸஸ் பண்ணுறது பாரதி ராஜா தான். முதல் மரியாதையில் எந்த பாட்டையாவது திருப்பி கேட்க முடியாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியவே முடியாது. இப்படி சில இயக்குநர்கள் தாங்க. பாக்கியராஜும் அப்படி தான். எல்லா இசையமைப்பாளர்களையும் சரியாக வேலை வாங்கினவர் பாக்கியராஜ். கடைசியாக பார்த்தார், நம்முடைய டேஸ்ட்டுக்கு நம்மளே பாட்டு போடுவோம்னு சொல்லி இது நம்மால் படத்தில் அவரே பாட்டு போட்டார் இல்லையா? இது நம்மளையும் 7 பாட்டு போட்டிருப்பார், 7 ராகத்தில் போட்டிருப்பார் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு. விக்ரமன் இருக்காரு, மிகச்சிறந்த இயக்குனர். தன்னுடைய படத்துக்கு பாட்டு எழுதுகிற ஒவ்வொரு கவிஞனின் நாடியை பிடித்து காலம் முழுவதும் அந்த கவிதை நிற்க வேண்டும் நினைப்பதில் எங்கள் அண்ணன் விக்ரமனை போல ஒரு இயக்குனர் கிடையாது. அதற்கு பிறகு பாட்டுக்கு அதற்கு முன்பே அடையாளப்படுத்திய டைரக்டர்னா என்னுடைய இனிய சகோதரர் நண்பர், எங்கள் தென்னிந்திய திரைப்பட தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு பொருளாளராக மாறியிருக்கிற என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் தான். அந்த காலத்தில் எல்லா படத்துலையும் பாட்டார். ஒன்று வச்சுக்கங்க, பாக்கியராஜும் சுந்தரராஜனும் 70 ஆண்டுகால நண்பர்கள், ஒன்றாவதுலேருந்து ஒன்றா படித்தவங்க. ஆனால் பாக்கியராஜுக்கும் சுந்தரராஜனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? பாக்கியராஜ் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக போய் நடிகராக போய் இயக்குனர் ஆனார். ஆனால் சுந்தரராஜன் சுயம்பாக இயக்குனராகவே முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை என்பது அதை எடுத்து இயக்குனராகவே இன்றைக்கு வரைக்கும் இமயம் போல் இருக்கிற ஆற்றல் ஆர் சுந்தரராஜன் என்கிற இயக்குனருக்கு தான் உண்டு. பயணங்கள் முடிவதில் உள்ள பாட்டெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ராத்திரி கேட்டால் முடியும் இல்லையா? அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ராகம் மாத்திரை சொல்கிறோம்ல, அந்த பாட்டை சொல்லி முடிச்சிருவோம். ஒரு அருமையான பாட்டு, காதலன் காதலியும் பாடுற டூகேட் பாட்டு. ஆனால் காதலன் காதலி பாடுற டூகேட் பாட்டில் காதலனாக பாட வேண்டிய மோகனுக்கு தொண்டை சரி இருக்காது. ஆனால் அந்த பொண்ணு காதல் பாட்டாகவே பாடும்.
அப்படியே ஆரம்பிச்சது நடுப்புற போனது வேற மாதிரி. இதுதான் சார் இசை ஜாலம். இந்த மாதிரிலாம் யார் செய்வா? அதுக்கு பிறகு திரையுலகத்தில் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் டி ராஜேந்தர் பல வித்தைகளை கொண்டு போய் வச்சான். இன்றைக்கெல்லாம் இருக்கிற இசையமைப்பாளர்கள் மரியாதையோடு சொல்லுகிறேன், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். கையிலே வைத்திருக்கிற கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு கருவிகளை இசைக்கலாம் என்று நினைக்கிற இசையமைப்பாளர்கள் கொஞ்சம் திரும்பி எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா போன்ற அற்புதமான இசையமைப்பாளர்களை வடிவமைக்க வேண்டும். பாட்டு நிற்க வேண்டாமா? 60 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இன்னமும் இந்த பாட்டு நிற்கிதுன்னா நண்பர்களே, அந்த இசையமைப்பாளர்களுடைய திறமை இருந்தாலும் சொல்ல வந்த செய்தியை அற்புதமான நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க. கடலுக்கு உள்ளே இருக்கிற சிப்பி வாய் திறந்தே இருக்கும். என்றைக்காவது மழை நீர் ஒரு துளியை கொடுக்கும். அந்த சிப்பி மழை நீரை பெற்று அதை முத்தாக மாற்றும். இன்றைக்கும் நமது மக்கள் இந்த திரைக்கடலுக்குள் சிப்பியாக இருக்கிறார்கள். ஆனால் மலை துளியை போல ஒரு பாட்டு கிடைப்பது அரிதாகி இருக்கிறது என்று சொன்னால், காலம் கடந்தும் கண்ணதாசனை, பட்டுக்கோட்டையாரை, தஞ்சை ராமையாதாசை, மாயவநாதனை, உடுமலை நாராயணகவியை, வைரமுத்துவை, வாலியை, யுகபாரதியை, சிநேகனை, நாமுத்துக்குமாரை நாம் இன்னமும் யோசிக்கிறோம் என்றால், நெருக்கடிகளுக்கு உள்ளே கூட நெஞ்சத்தில் நிற்கிற மாதிரியான தத்துவங்களை, செய்தியை, காதலை கொண்டு போய் திரைக்கடலுக்குள் திறந்து கிடந்த சிப்பியில் மழை நீராக வடித்த அந்த சிந்தனை ஒரு துளிதான். ஆனால் கிடைக்கிற பலன் முத்துக்களாக பல்லாண்டுகள் நமக்கு பலன் தருகிறது என்று சொன்னால், ஒரு பாடல் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அதிலே உள்ளே இருக்கிற இசையை விட உரட்மாக உயிராக இருக்கிற சிந்தனை வரிகள் தான் நம்மை செதுக்கும் என்கிற என்னுடைய அன்பார்ந்த பணிவார்ந்த இந்த தீர்வை உங்கள் பாதமலர் தொட்டு பரிந்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.